ஹலோ வார்மஸ் இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுமிட்டோமோ பிராண்டை சேர்ந்த வித்யூத் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேக்லோபியூட்ராசால் 40% SC ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பேக்லோபியூட்ராசால் அப்படிங்கிற டெக்னிக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மளிகை செடிக்கு சாயில் ரேஞ்சிங் பண்ண கல்டர் அப்படிங்கிற மருந்தில் இருக்கக்கூடியது தான். ஆனால் அளவு மட்டும் மாறுபடுது. எப்படின்னா அதில் வந்து 23% இருக்கும், இதில் 40% இருக்குது. ஸோ கல்டாரை பயன்படுத்துகிறத காட்டிலும் இந்த வித்யூத் பயன்படுத்துகிறது வந்து கூடுதலான பலன் கொடுக்கும். அதனாலலாம் பேக்லோபியூட்ராசோலோட அளவு வந்து இதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வித்யூத் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து பயிர்களில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஆசிடிஸ் கல்டார் மாதிரியே தான். பயிரில் சுரக்கக்கூடிய கிப்ரெலின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து இது வந்து தடை செய்யுது. இது தடை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா பயிரோட தாவரநிலை வளர்ச்சி வந்து கட்டுப்படும். அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அதீத தாவரநிலை வளர்ச்சியை வந்து குறைக்கிற மூலயமா பயிரோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜை வந்து கூட்ட முடியும். ஸோ இப்படி ஆகிற மூலயமா மகசூலோட அளவை வந்து நம்மளால் கூட்ட முடியும். அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிரோட தாவரநிலை வளர்ச்சி வந்து கட்டுப்படும். அப்படி கட்டுப்படுற மூலயமா நமக்கு மகசூலோட அளவு குறையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதனால் அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்துகிற மூலயமா தாவரநிலை வளர்ச்சி முழுசாக கட்டுப்படுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மல்லிகை பயிர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மல்லிகை பயிரில் வந்து துளிர்க்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே மொட்டுகள் எடுத்துச்சுன்னா அதிக மகசூல் கிடைக்கும். இதுவே மொட்டுகள் அதில் துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் ஒரு 50% மொட்டுகளும் 50% மொட்டுகள் இல்லாமல் இரட்டை இலையாக கொடிகளாக போச்சுன்னா நமக்கு மகசூலோட அளவு 50% குறையும். ஸோ இதை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு தான், அதாவது இந்த மொட்டுகள் எடுக்காத இரட்டை இலை கொப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த வித்யூத் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து நமக்கு உதவும். அப்படின்னா எக்ஸ்ட்ரா வளரக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், பூக்கள் உற்பத்தி இல்லாமல் காய்கள் உற்பத்திக்கு பலனளிக்காத அளவுக்கு வேஸ்ட்டாக தடுக்கக்கூடிய கொப்புகளை இது குறைச்சி துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் பூக்கள் உற்பத்தி இல்லாமல் வரக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கையை குறைச்சி அந்த கொப்புகள், அதாவது வெத்து கொப்பாக தடுக்கிற கொப்புகளுக்கு பதிலாக பூக்கள் இருக்கக்கூடிய கொப்புகளை துளிர்க்க செய்யும். ஸோ இப்படி ஆகிறது தான் இந்த எக்ஸசிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ரெடியூசர் குறைக்கிறது. ஆனால் இதில் வந்து ஆக்டிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து இதுலேயும் இருக்குது. இந்த ஆக்டிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான வெஜிடேட்டிவ் ஸ்டேஜாக அமையும். ஸோ அதுதான் இதில் ரொம்பவே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி தாவரநிலை வளர்ச்சியை வந்து மகசூல் எடுக்கிறதுக்கான தாவரநிலை வளர்ச்சியாக கொண்டு வரும்போது மகசூல் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக அமையும். அண்டு குறிப்பாக இதை வந்து எந்த சீசனில் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பயிரும் அது பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய காலங்களில் பயன்படுத்துறதுக்கு இந்த மருந்து கிடையாது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த வித்யூத் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து அன்சீசனல் ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட்டிங்காகவே தயாரிக்கப்பட்டது. பூ பூக்காத காய்கள் காய்க்காத காலங்களில் அந்த பயிருக்கு பயன்படுத்துகிற மூலயமா பூக்கள் உற்பத்தி இல்லாத காலங்களில் பூக்களையும் காய்கள் உற்பத்தி இல்லாத காலங்களில் காய்களையும் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி கொண்டு வர மூலயமா மகசூல் கம்மியான அளவே கிடைச்சதுனாலும் மார்க்கெட்டபிலிட்டி வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சந்தைப்படுத்தும் போது அதுக்கான விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வித்யூத் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துகிறவங்க எந்த ஒரு கிராப்புக்குமே சீசன் டைமில் பயன்படுத்தாங்க, அன்சீசன் டைமில் பயன்படுத்துங்க. எந்த ஒரு பயிர் பூ பூக்காத காலத்துலேயோ இல்லைனா காய் காய்க்காத காலத்துலேயோ பூக்களையும் காய்களையும் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த வித்யூத் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துங்க. அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஃபாலியஸ் ஸ்ப்ரே கொடுக்குறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.15 ml, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml பயன்படுத்தணும். அதற்கு மிகக்கூடாது, அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஓவராலாக ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் மருந்து இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு 30 ml தேவைப்படும், அதற்கு மிகக்கூடாது. அண்ட் அதே சமயத்தில் இது வந்து சாயில் ட்ரென்ச்சிங்காகவும் கொடுக்கக்கூடிய மருந்து தான். சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது வந்து இதோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் நல்லாவே சிறப்பாக இருக்கும். ஆனால் அதோட டோசேஜ் வந்து நிறைய பயிர்களுக்கு வெவ்வேறு அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரி சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சிறிய செடிகள், அதாவது காய்கறி வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள் போன்ற பயிர்கள் எல்லாமே அழியக்கூடும். அதே நேரத்தில் பழ வகை பயிர்களுக்கெல்லாம் நம்ம பூ வகை காய் வகை பயிர்கள் கொடுக்குற அளவுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது, கூடுதலாக கொடுக்கணும். ஸோ இதோட டோசேஜ் வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பதிவிட்டுறோம். ஆனால் இந்த வித்யூத் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரோட டோசேஜும் கல்டார் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரோட டோசேஜுமே சாயில் ட்ரென்ச்சிங்க்கு ஒன்று தான். ஸோ கல்டார் பயன்படுத்தியவங்க யாரும் இந்த வித்யூத் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதே அளவில் பயன்படுத்திக்கலாம். அது எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தியிருந்தாலும் சரி.
அண்ட் அதே மாதிரி இந்த வித்யுத் பிளான் குரோத் ரெகுலேட்டர் வந்து மல்லிகை செடிக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஏற்கனவே மல்லிகை செடிக்கு சாயில் ரேஞ்சிங் பண்ணி வீடியோலாம் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம மல்லிகை செடிக்கு எந்தெந்த வயது மல்லிகை செடிக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஒருவேளை அன்சீசன் ஃப்ளவரிங் நீங்கள் கொண்டு வரதுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா மழை பெஞ்சு தண்ணி கெட்டி ஓடுறதுக்கு முன்னாடியே இந்த வித்யுத் பிளான் குரோத் ரெகுலேட்டரை வேர் பகுதியில் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவில் செடிகளுக்கு ஊற்றி விடுங்க. அப்படின்னா தான் அன்சீசன் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்கு நல்வாய்ப்பாக அமையும். அண்ட் இந்த வித்யுத் பிஜிஆரோட கம்பேட்டிபிள்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட சத்து மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். ஃபாலி ஸ்ப்ரேயாக கொடுக்குற பட்சத்தில் எந்த ஒரு பயிருக்குனாலும் பயன்படுத்தலாம். அது காய்கறி வகை பயிராவோ, பூ வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ இருந்தாலும் சரி பயன்படுத்தலாம். அண்ட் சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து தனியாக இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக பப்ளிஷ் பண்ணுறோம் டோசேஜுக்காகவே. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாயம் வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.